ஐடியில் பொதுவாக ஐடி துறை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டிசிஎஸ்சி கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் பை குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சில குவார்ட்டர்ஸில் பல்வேறு காலகட்டங்களில் அவர்களுடைய எண்ணிக்கையில் குறைவு நடந்துருக்கு. ஸோ இங்கே 20 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தரை விட 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தரால் இன்னும் சிறப்பாக அதே காரியத்தை அதை விட குறைந்த செலவில் செய்ய முடியும். இப்போ ஏன் டிசிஎஸ் போன்ற ஒரு கம்பெனி இதை பற்றி முன்னாடியே கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, சொன்னாங்கன்னா அவங்களால ஸ்டாக்கை மேனேஜ் பண்ண முடியும். சொல்லவே சொல்லாமல் திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க இந்த 12,000 பேர் அப்படிங்கிறது ஒரு அதனால தான் ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நாம் எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் மற்ற வேலைகள் மாதிரி இது டோட்டலி பர்மனன்ட் ஜாப்னு நினச்சிக்காதீங்க. ஆல்வேஸ் சேவ் மோர். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் பெரிய பேசு பொருளாக இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ், இந்த நிறுவனத்திலிருந்து அடுத்த நிதியாண்டில் சுமார் 12,000 பேர் 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்ததா ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நிறுவனத்தினுடைய தலைமைச் செயல் அலுவலர் கிருத்திவாசன் அவர் மணி கண்ட்ரோல் அப்படின்ற ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல இருந்து தான் இந்த தகவல் வெளியே வந்துச்சு. இந்த விவகாரம் பற்றி பேசுறதுக்காக அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிசிஎஸ் ஐடி பின்னணி இல்லாட்டியும் பொதுவாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அங்கே ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கணும் அப்படின்ற தேவையில்லை அப்படின்றதான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த நிறுவனத்திலேருந்து சுமார் 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. உங்களுடைய முதல் பார்வை என்ன? ஐடியில் பொதுவாக ஐடி துறை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஒரு நிறுவனத்துடைய அடிப்படையிலேருந்து வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அந்த நிறுவனத்தில் ஆட்கள் சேர்த்துக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியுது. ஆனால் குறிப்பிட்ட துறை அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் அது மூடி அதுலேருந்து பல பேரை வெளியில் அனுப்பி வேற இன்னொரு பக்கம் ஆட்களை ஏற்றுறது எண்ணிக்கையை அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி இருக்கும். ஒரு சப்டிவிஷன்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சி இன்னொன்றில் அதிகமாகி அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு துறை அது. அது காரணம் என்னென்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ஒர்க் கிடையாது. உங்களுக்கு நிறைய கிளையண்ட்ஸ் வராங்க, அவங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் 2 பாசிபிலிட்டி தான். ஒன்று, உங்கள்கிட்ட இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ்னால் இப்போ நீங்கள் வரக்கூடிய அந்த புது வேலைகளை செய்ய முடியணும். அப்படி முடியலன்னா நீங்கள் வேறு ஆட்களை வெளியிலேருந்து கொண்டு அந்த வேலையை செய்தாகணும். அப்போ நாளடைவில் இருக்கிற ஒரு சில துறையில் வேலை குறையுதுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆட்களை வெளில அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் வெளிலேருந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் உள்ளேருந்து வெளில போயிட்டு இருக்காங்க, க்ரோத்தும் இருக்குது. அப்போ நம்ம மொத்தமாக ஒரு எண்ணிக்கையை வெளியிலேருந்து பார்க்குறோம். அப்போ இப்போ ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலி இப்போ மட்டும்தான் இல்லை. நீங்கள் டிசிஎஸ்சி கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் பை குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சில குவார்ட்டர்ஸில் பல்வேறு காலகட்டங்களில் அவர்களுடைய எண்ணிக்கையில் குறைவு நடந்திருக்கு. கோவிட் சமயம் எல்லாருக்குமே ஒரு டிஃபிகல்ட்டான அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் இருந்தது. அதுக்கு பிறகு உண்மையிலேயே ஐடி கம்பெனிலாம் ஒரு பெரு வளர்ச்சி அடைஞ்சாங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆனதுக்கு பிறகு அமெரிக்கன் கிளையண்ட்ஸ்லாம் வேலைகளை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இது நல்லாவே நம்ம இதை ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுனால திருப்பி ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் நடந்தது, எண்ணிக்கையெல்லாம் அதிகமாச்சு. இப்போ குறையிறதுக்கு நம்ம அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுங்கிறத தாண்டி பல விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். அவங்க டைரெக்டாக ஏஐன்றதை சொல்லலை, ஆனால் ஏஐ ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்றது எல்லாத்துலேயுமே பேசப்படுது. அதுக்கு தான் வரேன்னா, ஓகே, கட்டாயமாக ஏஐயோடைய இம்பேக்ட் இதில் இருக்குது. பட் அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிசிஎஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்தை கொஞ்சம் உடைச்சி பார்க்கணும். நீங்கள் அது ஒரு ஒற்றை பேரால் இயங்கினாலும் அதில் 2 பார்ட் இருக்குது. ஐடிஇஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐடி எனேபிள்டு சர்வீசஸ். ஐடி எனேபிள்டு சர்வீசஸ்னால் நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறவங்க ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கோ ஆர்கிடெக்டிங்கோ ஒரு கணினியில் எதையுமே அவர்கள் உருவாக்க போவதில்லை. ஆனால் ஏற்கனவே கணினியில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மென்பொருளை வைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்வதாக இருக்கும்.
உதாரணத்துக்கு வந்து டேட்டா ப்ராசஸிங்னு ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறேன். ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளோடையே சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொருளுக்காக அப்ளை பண்ணுறவங்களா இருக்கலாம். கிரெடிட் கார்டே உதாரணமாக வச்சுப்போம். ஒரு பேங்க்குக்கு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிறையா வரும். அதை வந்து பேப்பரில் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஏஐ வளர்ந்திருக்கக்கூடிய தாக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை கொடுத்தீங்கன்னா அதால் பெரும்பாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட முடியும். அப்போ டைப்பிங் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த மாதிரியான ரொம்ப அடிமட்ட வேலைகள் மாறும். அப்போ அந்த செயலை செய்யக்கூடியவர்களுக்கு தேவை இருக்காது. இதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு முறை நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசினப்பையுமே நான் இதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். சில வேலைகள் போய்கிட்டே இருக்கும், ஆனால் வேற பல வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க எலிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நிறையா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ரியாலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ என்ன நடக்கும்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் முன்ன வந்திருக்கிற வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதை அவங்க வந்து கொஞ்சம் ஆட்களையும் நிறைய மெஷினையும் வச்சு அதை செய்ய முடியும். மாறாக வேறு பல கம்பெனிகள் இவங்கள்ட்ட வந்து எனக்கு என்னுடைய கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவே மாற்றி கொடுங்க, நாங்கள் எப்படிலாம் செயல்படுறோமோ அதையே மாற்றுங்க அப்படிங்கும் பொழுது அந்த ப்ரோக்ராமிங்கை ஏஐயை பயன்படுத்தி உருவாக்கி செய்யக்கூடிய ஒன்றுக்கு அதிகமான வேலைகள் வரும். இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னா, இப்போ இந்த கிராஃபிக்கல் டூலை பயன்படுத்தி ஒரு செயலை செய்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவரை வந்து தம்பி இதை போது நிறுத்திடு, நாளையிலேருந்து நீ வந்து இந்த ஏஐயை பயன்படுத்தி இந்த ஒரு ஒர்க்கை பண்ணு அப்படின்னா அவரால் இங்கேருந்து வந்து அங்கே போய் உட்கார முடியாது. அதற்கேற்ற படிப்பும் அதற்கேற்ற பயிற்சியும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியமும் இல்லாத ஒரு இடத்துல அவர்கள் இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல பெரும்பாலும் ஒரு நிறுவனம், டிசிஎஸ் போன்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணுன்னா, நம்ம இவங்களை அப்கிரேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்போ அதுக்கு ஓரளவுக்கு நியர்பை ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அந்த அப்கிரேடேஷன் நடக்கும். நான் இப்போ உங்கள் டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சீனியர் லெவல் மிட் லெவலில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஜாப் கட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தனியாக எடுத்துப்போம். இப்போ நான் சொல்கிறது வந்து பொதுவாக ஏஐயோட இம்பேக்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. இந்த சீனியர் அண்ட் மிட் லெவலை வந்து வேற ஆங்கிலேருந்து நீங்கள் பார்க்கணும். இதுவும் தொடர்ச்சியாக நிறைய ஐடி நிறுவனத்தில் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. இது என்ன ஆயிடுதுன்னா, பெரும்பாலான ஐடி ஒர்க்கை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கு மேலே ஒருத்தர் வந்து இன்னும் ஒரு 20 வருஷமாக இருக்கேன் அப்படிங்கிறவர் வந்து நிறைய பேகேஜ் தான் தோளில் சுமந்துக்கிட்டு இருப்பாரே தவிர நிறைய திறன்களை வந்து அந்த 10 வருஷத்தில் அந்த லாஸ்ட் அந்த 10லேருந்து 20வது வருட பீரியடுக்குள்ளே அவர் எடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சேலரி ஸ்ட்ரக்சருங்கிறது ஐடியில் என்ன ஆகுது, எவ்ரி இயர் 10-15%, 10-15%, 10-15%, 20% சில ஆண்டுகள் அப்படின்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் அவங்க எங்கே உட்காந்துருப்பாங்க சேலரி ஸ்ட்ரக்சரில்? உச்சாணி கொம்பில் உட்காந்துருப்பாங்க. அவர் பண்ணக்கூடிய அதே வேலையை, அது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், கிளையண்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், கிளையண்ட்டை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்காக இருக்கலாம், அவர் வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கலாம், பெரும்பாலும் சேல்ஸ் பர்சனாக இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான வெட்டுதல்கள்லாம் நடக்காது. ஸோ இங்கே 20 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தரை விட 10 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தரால் இன்னும் சிறப்பாக அதே காரியத்தை அதை விட குறைந்த செலவில் செய்ய முடியும் அப்படின்னு வரும்பொழுது அதை அவங்க இதுக்கு ஏஐக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். இது பொதுவாக எப்போ செய்வாங்கன்னா, அவங்க கம்பெனியோடைய மார்ஜின் குறைய ஆரம்பிக்குது. மார்ஜின்னா இப்போ நீங்கள் 100 ரூபா உங்களுக்கு வருமானம் வருது. இந்த 100 ரூபா வருமானத்தில் எல்லா செலவுகளும் போக எபிட்டா மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு கையில் நிற்குது, அதுக்கப்புறமும் செலவுகள் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, அது போக வர்றது தான் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எபிட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மெஷர். ஓகே, எல்லா செலவுகளும் போக இந்த இன்ட்ரெஸ்ட், டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன கையில் தங்குது அப்படிங்கிற கால்குலேஷன். அந்த மார்ஜின் கொஞ்சம் அப்பப்போ வந்து இண்டஸ்ட்ரியோடைய பல்வேறு காரணங்களால்
உங்களுக்கு உள்ளே வர ஜாபோடைய வேகம் குறையுது, உங்களுடைய ரேட் பர் ஹவர் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் நிறுவனம் கஸ்டமர்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ரேட் கொஞ்சம் குறையுது, ப்ரெஷர் இருக்குது, மற்ற பலர் இந்த செயலை செய்வதற்கு தயாராக இருக்காங்க, அவங்க அதே தரத்தில் குறைந்த விலையில் செஞ்சு தரதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கும்பொழுது உங்களுடைய ரேட்டில் டிப் வரும். அப்போ உங்களால் ஒரு பெரிய ஒரு யானையை வச்சு சமாளிக்க முடியாது. அப்போ இதே மாதிரியான வெட்டுதல்கள் நடக்கும். இந்த நம்ம வெளியில் சத்தமே அதிகமே இல்லாமல் பல நிறுவனங்களில் விஆர்எஸ் ஈக்குவலண்ட்டான ஒர்க்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஐடி நிறுவனங்கள்லேயே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போதும், நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் இது பண்ணிட்டீங்க, நான் வந்து வி ஆர் கோயிங் டு லெட் கோ, அது வந்து கம்பெனி வைடு நாங்கள் ஒரு 5000 பேர் வேலையை கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதை நீங்கள் வந்து அமெரிக்காவில் தொடர்ச்சியாக இது நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து பெரும்பாலும் இது அவ்வளோ பெரிதாக பேசப்படுவதில்லை. யூஎஸில் சர்வசாதாரணமாக ஒரு ஏர்னிங் கால், ஒரு ஸ்டாக், அதோட அந்த அந்த நிறுவனத்தோடைய ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் சரியாக இல்லைன்னா உடனே வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பல செயல்களில் ஒன்றா எல்லா நிறுவனத்திலையுமே வந்து நம்ம இதை பார்ப்போம். வந்து எக்ஸஸ் பேக்கேஜ் எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோடைய மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு கால்குலேஷனை போட்டு, ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 25 பேர் எடுக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 100 பேர் எடுக்கலாம், இங்கேருந்து ஒரு 13 பேர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஒரு 500 பேர் 1000 பேர் அவங்க உடனடியாக ரிமூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு, சைஸை பொறுத்து. டிசிஎஸ் ரொம்ப பெரிய கம்பெனி, 6 லட்சத்துக்கு மேலே அதில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இன்றைக்கி. இந்த 6 லட்சத்தில் 1%ங்கிறது 6000, 2% 12000. ஸோ வெறும் 2%. அப்போ இது குறைஞ்சிக்கிட்டே போகுமா அப்படின்னு இப்போவே நிறைய பேர் வந்து அதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அபிச்சுவரி. அவ்வளோதான், ஐடி கிரேவி ட்ரெயின் இஸ் ஓவர், இனிமே வந்து இது எல்லாமே அடி வாங்க போகுதுன்னு இப்படி தான் பலவேறு காலகட்டங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்படி வந்து அந்த ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். மாறாக இந்த ஏஐ அப்படிங்கிறது பல ஐடி அல்லாத நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, எங்கே வந்து இந்த ஏஐ பயன்பட போகுதோ அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து ஒரு ஒரு பேசுபொருள் ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம கம்பெனிக்கு ஏஐ என்ன ஆகும்? சம்பந்தமே இல்லாத நிறுவனங்கள் கூட உடனடியாக ஏஐனால எந்த பலனும் பெற முடியாதவர்கள் கூட ஏஐன்னு சொல்கிறாங்களே, அதனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு இந்த ஏஐன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ பயம் மொத்தமாக பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி லெவலில் பயம் தேவையில்லை. ஆனால் தனிநபருக்கு கட்டாயமாக பிரச்சனை. தனிநபர் ட்ரமேட்டிக்காக தன்னுடைய ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணணும். ஒரு டெக்னாலஜி வழக்கொழிஞ்சு போகுது, இன்னொரு டெக்னாலஜி வருது, அந்த இன்டரிம் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் ஏற்படுற குழப்பத்தில் இவையெல்லாம் நடக்கும். இப்போ ஏன் டிசிஎஸ் போன்ற ஒரு கம்பெனி இதை பற்றி முன்னாடியே கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பப்ளிக்கலி லிஸ்டட் கம்பெனி, ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனி. அப்போ அவங்க வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. இது சொன்னாங்கன்னா அவங்களால வந்து ஸ்டாக்கை மேனேஜ் பண்ண முடியும். சொல்லவே சொல்லாமல் திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க வந்து இந்த 12000 பேர் அப்படிங்கிறத வந்து ஒரு 4-5 ஸ்டேஜில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2000 பேர், அப்புறம் ஒரு 4000 பேர் அப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஹிட் ஆகும்பொழுது உடனே பத்திரிகைகள் வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆக்கிடுவாங்க. உடனே இவங்க வந்து வெளில வந்து சொல்லணும், ஆமாங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் ஏன்னா அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிடலாம், எங்களுடைய திட்டத்தில் இது இருக்குது அப்படின்ட்டு. இன்டர்னலி இது என்ன மெசேஜ் கொடுக்கும்னா, ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தும், பட் அதே சமயம் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கும். 6 லட்சம் பேரில் 2% ஆட்களை தான் எடுக்க போகிறாங்க. அப்போ 100ல் 2 பேர் தான் அவுட்டு. அப்போ நாம் நம்முடைய வேலையை இன்னும் திறம்பட செய்தோம்னா நம்மளை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாகவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போது மத்திய அரசு சார்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் சார்பாக சோர்சஸ் செட் மெசேஜாக இருந்தாலுமே கூட நிறுவனங்கள் வந்து இந்த ஸ்கில் செட் ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, ஒரு நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும், மத்திய அரசும் இதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறுவனங்களுக்கு அதில் ஏதாவது பொறுப்பு இருக்குமா? இதில் வந்து ஒரு வெறும் மார்க்கெட் எக்கனாமிக்ஸை பொறுத்து பார்த்தோம்னா நிறுவனத்துக்கு பெரியதாக ரோல் எதுவும் இருக்கிறதாக நான் பார்க்கல.
அதாவது ஒரு தார்மீக அல்லது ஒரு சட்ட ரீதியான பொறுப்பு எதுவும் இருக்கிறதாக நான் பார்க்கல. மாறாக பொருளாதார காரணங்களுக்காக அவர்கள் அதை செய்கிறது நல்லது. ஆனால் எல்லாரையும் வச்சுக்கொண்டு செய்ய முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்கில் கேப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சுன்னா நீங்கள் உட்காந்து அது போய் போராட முடியாது. மாறா அதுக்கே மார்க்கெட் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து இணையத்தில் எந்த சமூக வலைத்தளத்தை தொடர்ந்தீங்கனாலுமே 30 நாளில் ஏஐ, 7 நாளில் ஏஐ, அரை நொடியில் ஏஐ அப்படின்ட்டு வந்து எக்கச்சக்கமான விளம்பரங்கள் இருக்கிறத பார்க்குறீங்க. ஏஐ மூலமாக இதை கற்றுக்கொள்ளுங்கள், ஏஐ மூலமாக இன்னொன்றை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது ஒரு பக்கமாக, ஏஐயே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இன்னொன்று. ஏஐங்கிறத ஒரு உதாரணமாக சொன்னேன். இன்னைக்கு உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு 1 கோடி பாசிபிலிட்டி இருக்குது. இதற்கு முன்னும் இருந்தது, ஆனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஏஐயே வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. கண்டென்ட் இருந்துருச்சுன்னா அதை நீட்டாக பேக்கேஜ் பண்ணி உங்களோட ஒரு டீச்சர் உங்கள்கிட்ட பேசக்கூடிய மாதிரி அதால் பேச முடியும். கேன் கைட் யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்கள் வந்து உட்காந்து ஒரு சாட் ஜிபிடி உதாரணமாக சொல்கிறேன், எனக்கு வந்து ஏஐ கற்றுக்கணும், அப்போ அதுவே உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும், என்ன மாதிரி கற்றுக்க போகிறீங்க? ஏஐயை வந்து அப்ளை பண்ணி இந்த ஃபீல்டில் அப்ளை பண்ணணுமா, இல்லை ஒரு டெவலப்பராக நீங்கள் வந்து சொல்யூஷனை ஏஐ யூஸ் பண்ணி லைப்ரரிஸை யூஸ் பண்ணி பில்டு பண்ணணுமா, ஏபிஐஸை பயன்படுத்தி? அப்படின்னா என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அது தகுந்த மாதிரி அதை அடுத்தடுத்து சொல்லும். எனக்கு 4 புஸ்தகம் பரிந்துரை, எனக்கு இதை பற்றின ஒரு சின்ன அவுட்லைன் கொடு, இப்போ நான் ஒரு இன்டர்வியூ எனக்கு இருக்குது, அதுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ நாளைக்குள்ளே நான் இதை கற்றுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான டூல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி இணையத்தில் இருக்குது, முன்னெப்போதும் இல்லாததை விட. அதை தவிர இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் கற்றுக்க முடியும். இதற்கு முன்னாடியெல்லாம் இது நடந்திருக்கு, ஆனால் இது வந்து இவ்வளவு பெரிய பேசு பொருளானதில்லை. ஒரு கட்டத்தில் வந்து எஸ்ஏபிங்கிறது வந்து ஒரு இஆர்பி சொல்யூஷன்ஸ், ஒரு நிறுவனத்துடைய, இது ஒரு பெரிய ஜெர்மன் கம்பெனி, அவங்களுடைய ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம். அது நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சர்வசாதாரணமாக பலர் வந்து எங்கிட்ட, நான் எஸ்ஏபி கற்றுக்க போகிறேன், எதனாலப்பா, நான் அதுக்கு எவ்வளவுன்னா, அப்போவே அவங்க வந்து ஏதோ சில லட்சங்கள் சொன்னாங்க. இவ்வளோ லட்சம் கொடுத்து கற்றுக்கிறியா, அதனால் உனக்கு ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னா, கட்டாயமாக. இப்போ வந்து கோயிங் ரேட் வந்து 1 lakh 2 lakhலாம் சம்பளம். நான் சொல்கிறது எகெயின் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, 2000ங்களுடைய ஆரம்பம்னு வச்சுங்களேன், 25 வருஷம் கிட்டத்தட்ட. அதெல்லாம் நான் படிச்சுட்டு வந்தேன்னா வெறும் சர்டிஃபிகேட். எந்த காலேஜுக்கெல்லாம் இப்போ எஸ்ஏபின்னா என்னன்னே தெரியாது. நான் படிச்சுட்டு போனேன்னா என்ன இதே டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் விப்ரோவும் இது போன்ற பல நிறுவனங்கள் வேலைக்கு எடுத்துப்பாங்க. எஸ்ஏபி கன்சல்டன்ஸுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு எவ்வளவோ பேர் அதை செய்தும் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி பல இன்ஸ்டிடியூஷன்ஸ், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மிக சமீபத்தில் அப்படி ஒருத்தரை நான் பார்த்தேன், அந்த மாதிரியான ஒரு ஒர்க் செய்யக்கூடிய ஒருத்தரை. அவர் வந்து என்னென்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் எந்த லெவல் மாணவர்களாக இருந்தாலும், அவங்க வந்து கல்லூரியிலேருந்து வெளில வந்தவங்களாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு தங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சரி, எங்களை காண்டாக்ட் பண்ணால் இத்தனை நாளைக்குள்ளே அவங்களுக்கு நான் இந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக் கொடுத்து அதில் ப்ராஜெக்ட்ஸும் செய்ய வச்சு, அவங்க இன்டர்வியூவுக்கு போய் வேலை வாங்கி தரது எங்களுடைய வேலை கிடையாது. ஆனால் அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது அதற்கு தேவையான ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி பண்ண வேண்டியது எங்களுடைய வேலை அப்படின்னு. இப்படி பலர் இருக்காங்க. அப்போ ஒரு நிறுவனம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமாக அவங்க தொடர்ந்து ஒரு செட் ஆஃப் ஆட்களுக்கு அப்ஸ்கில்லிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது எப்படின்னா வந்து நீங்கள் 70% இருந்தீங்கன்னா அவங்க 30% கொடுத்து உங்களை 100%க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. பட் நீங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்கில்ல வரீங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மார்க்கெட்டில் போய் ஒருத்தரை வேலைக்கு எடுத்துகிட்டு வருது ஸ்ட்ரெயிட்டாகவே. அப்போ அது என்ன ஆயிடும், அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அவங்க அதை பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் காஸ்ட் எஃபெக்டிவ் வே என்ன அப்படிங்கிறத பார்க்குறது. அதனால தான் ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நாம் எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் வந்து மற்ற வேலைகள் மாதிரி இது வந்து டோட்டலி பர்மனெண்ட் ஜாப்னு நினச்சிக்காதீங்க. ஆல்வேஸ் சேவ் மோர். ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டியிருக்கும், பெஞ்சில் இருக்க வேண்டியிருக்கும், அல்லது வந்து அவுட் ஆஃப் ஜாப் இருக்க வேண்டியிருக்கும்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு சேவிங்ஸ் நீங்கள் சேர்த்துருக்கணும். குவிக்லி நீங்கள் வந்து இன்னொரு வேலையை
வேகமாக கண்டுபிடிச்சு போயிட முடியும். வேறு இடம், அதாவது அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சேலரியில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா கூட அதை பற்றி கவலைப்படக்கூடாது நீங்கள். ஸோ நீங்கள் இன்னொரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா இட் பி பெட்டர். என்னுடைய நண்பர்கள் பலர் ஐடி ஃபீல்டில், எஸ்பெஷலி இந்த 50 வயதுக்கு பிறகு, 50 வயதை தாண்டி போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் லூசிங் ஜாப் இஸ் வெரி ஹை. அப்படி அவங்க ஜாப் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா இன்னொரு ஜாப் கிடைக்கிறதும் கஷ்டம். இன்றைக்கி புதுசாக வேலைக்கு எடுக்க போகிறவங்க நிறைய ஸ்கில்லோட வேணும்னா 30+, 35 தான் எடுப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் இருக்கவே இருக்குது உங்களுக்கு 25, 22லேருந்தே ஆரம்பித்து 21, 20லேருந்தே ஆரம்பித்து இன்றைக்கி வேலைக்கு எடுக்கலாம். அப்போ 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஐடியில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். யூ ஹவ், இன்கேஸ் வேலை போச்சுன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்ட் அந்த வயசில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பெருசாக கோடிங்லாம் பண்ண போகிறது, அதுக்கான உடல் ஒத்துழைப்பு இருக்காது, ரைட்? இன்டென்சிவான ஒர்க் பண்ண முடியாது. மாறா உங்களுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும். என்னென்னா நம்ம வந்து ஒரு பழகிட்டோம். அதாவது காலையில் சாப்பிட்டுட்டு காரில் ஏறி ஆஃபீஸ்க்கு போய் அங்கே வேலைகளை பார்த்துட்டு சாயந்தரம் ட்ரைவ் பண்ணி திருப்பி வீட்டுக்கு வந்து 5 days a week ஒர்க்கு, சாட்டர்டே சண்டே வேறு ஏதாவது பண்ணுறது, மந்த் எண்டில் ஒரு நல்ல கணிசமான சம்பளம் அப்படின்னு. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் கன்சல்டண்ட்டாக மாறும் பொழுது நீங்களே ஒரு சேல்ஸ் பர்சனாகவும் மாற வேண்டியிருக்கும். நீங்கள் போய் உங்களுடைய ஸ்கில்ஸை பற்றி பேச வேண்டியிருக்கும். ஆனால் அது தேவைப்படுற எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் கஷ்டம். அவர்களுக்கும் எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்ட் ஃபியூ ஹவர்ஸ் எனக்கு இருந்தால் போதும் இந்த ஒர்க்குக்கு, எனக்கு வந்து இதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ப்ளூ பிரிண்ட் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஐம் ரெடி டு பே. நீங்கள் கேட்குறத நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் உங்களை வந்து நான் முழு நேர பணியை அமர்த்தி உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது. அப்போ நீங்கள் மாற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கீங்க. பர்டிகுலர்லி இந்த மிடில் மேனேஜ்மெண்ட், அப்பர் மேனேஜ்மெண்ட், டிசிஎஸ் யாரை வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய வழி இந்த டைரக்ஷனில் தான் போக வேண்டியிருக்கும். அல்லது அவர்களே இத்தனை நாள் கணிசமாக பணம் சேர்த்து வைத்திருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் ரிட்டையர் ஆகலாம். ஐடி சேலரிஸ் ஆர் வெரி ஹை. அவர்கள் ஒழுங்காக பணத்தை சேமித்து வச்சுருந்தாங்கன்னா சாதாரணமாக 5 கோடி ரூபாய் அவர்களால் வந்து சேமித்து வச்சுருக்க முடியும். நான் சொல்கிறேன் இந்த அப்பர் அண்ட் மிடில் மேனேஜ்மெண்ட். நீங்கள் ரிட்டையர் ஆகலாம். கன்வீனியண்ட்டாக உங்கள் பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பேங்க் டெபாசிட்லேயும் போட்டு நல்ல வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். ரைட்? இல்லை எனக்கு உழைக்கணும்னா கட்டாயமாக உழைங்க. உங்களுடைய வாழ்க்கை செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பண்ண வேண்டியது வந்து உங்களால் எப்படி பாசிட்டிவாக ஒரு சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், பல துறைகள் எப்படி பங்களிக்க முடியும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நீங்கள் எப்படி மென்டாராக இருக்கிறது, குறைந்த சார்ஜஸில் வழிகாட்டியாக இருக்கிறது போன்ற பலவற்றை நீங்கள் செய்ய முடியும். டெக்னிக்கல் உங்கள் துறையில் அதற்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஆனால் யூ ஹேவ் டு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அரசு என்ன பண்ணணும்னா எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பேன். அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃப்ரீ மார்க்கெட் லிபரலாக என்னுடைய கேள்வி, இந்த ஃப்ரீ மார்க்கெட் கொடுத்த எல்லா பலன்களையும் நீங்கள் இது வரைக்கும் பெற்றிருக்கீங்க. ஐடி வந்து மற்ற எந்த வேலையை விட அதிகமான சம்பளத்தை தரக்கூடியதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்தே அந்த டீவியேஷன் வர ஆரம்பிச்சதை நீங்கள் பார்த்துருவீங்க. ஒரு 20ல் ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னொரு துறையில் அதே 20ல் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு வருஷத்தில் அது வந்து 30, 40, 50, அப்புறம் 3 வருஷத்தில் 70, 80, 1 lakh அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு அந்த ஜம்ப் ஆகிறத பார்ப்போம். ஒரு 5 வருஷத்தில் இந்த டீவியேஷன் ட்ரெமெண்டஸாக இருக்கும். அது தகுந்த ப்ரெஷர் இருக்கும், அதுக்கு தகுந்த டிமாண்ட் இருக்கும், அவங்களுடைய டயத்து மேலேயும் அவங்களுடைய டெலிவரி மேலேயும். ஸோ மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். இந்த பணத்தை ஒழுங்காக சேமித்து நமக்கு எந்த கட்டத்துலேயும் டெக்னாலஜி மாற்றங்கள் மூலமாக நமக்கு ஒரு த்ரெட் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த த்ரெட்டுக்கு நம்ம எப்படி செயல்படுவது மாறாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து அரசு என்ன பண்ண முடியும்? அரசு இவங்க எல்லாரையும் ஒரு ரூம்குள்ளே உட்கார வச்சு நான் பாடம் சொல்லித்தரேன்னே சொல்ல முடியாது. இட்ஸ் அப் டு யூ. சில பேருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, போதும்பா எனக்கு அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு வந்து இன்னும் ஹை கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நான் எல்லாரையும் ஒரே இதில் சேர்க்கல. நீங்கள் உனக்கு தான் இவ்வளோ சம்பளம் வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு நியாயம் இல்லை.
அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நியாயமான எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பம் பெரிதாக இருக்கலாம். ஆனால் கையில் கிடைச்ச பணத்தை வாரி இறைச்சி செலவு பண்ணுறவங்கள பற்றி நான் ஒரு கமெண்ட் சொல்ல போகிறதில்ல இப்போதைக்கு. இந்த பாயிண்ட் நீங்கள் ஐடி இல்லாமல் எல்லா துறைக்கும் சேர்ந்துக்கணும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் என்னென்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இன்கம் கேப், அது ட்ரெமெண்டஸ். மற்ற இடங்களில் அந்த இம்பேக்ட் இல்லை. இங்கே பண்ண முடியும் உங்களால். உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே மேனேஜ் பண்ணிக்க முடியும். நான் நிறைய பேரை பார்த்துட்டு சொல்கிறேன், ரைட்? ஸ்டார்டிங் சேலரி இன்னும் ஒரு சாதாரணமான ஒரு கம்பெனி, ஐடி படித்தவங்களே கிடையாது, ஆனால் ஐடி நிறுவனம் தேடிது அவங்கள அந்த பர்டிகுலர் ஸ்கில்லோட. ஸ்டார்டிங் சேலரி 50,000 rupees, 55,000 rupees சென்னையில், ஃப்ரெஷ் ஆஃப்டர் அன் அண்டர் கிராஜுவேட் டிகிரி, நாட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நாட் ஐடி, நாட் மேத்தமேட்டிக்ஸ், இது எதுவுமே இல்லாத துறையிலேருந்து 55,000 rupees. வேறு எந்த மேலே படித்ததுக்கு பிறகும் கூட உங்களுக்கு வந்து மற்ற துறைகள்லாம் நீங்கள் ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு ஐடி இல்லாத ஒரு நிறுவனத்தில் சேரும்பொழுது உங்களுக்கு மாஸ்டர்ஸ் படித்ததுக்கு பிறகு கூட 20,000 தான் ஸ்டார்டிங். இந்த 55,000 ஆரம்பித்தவங்க ஒரு 2 வருஷத்தில் இப்போ இன்றைக்கி 75,000 வந்தாச்சு. அதோடைய போகிற ட்ரெஜெக்டரியே வேறு. அதனால தான் நீங்கள் வந்து இன்னும் கவனமாக இருக்கணும். பிகாஸ் ஆஃப் ஃபால் வில் பி ஸ்பெக்டாகுலர். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை வந்து பாதுகாப்போடு அதை நடந்துக்கிறது பெட்டர். எல்லாரும் சேவ் பண்ணணுங்கிறதுல நான் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் யாராலும் இன்னும் கணிசமாக பண்ண முடியும். அடுத்து கேட்பீங்க, ஏன் மட்டும் இவங்களுக்கு மட்டும் அதிக சேலரி வருது? அதுதான் அந்த துறையுடைய ப்ளஸ்ஸே. அதனால தான் அந்த துறைக்கு எல்லாரும் போய் விடுறாங்க. அதன் காரணமாகவே சில பிரச்சனைகளும் அந்த இடத்துல வருது. ஏன்னா அவங்க பெரும்பாலான ஒர்க்கை அவுட் சைட் த கண்ட்ரி அதுக்கு பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வித்தியாசங்கள் வந்துடுது. இன்றைக்கி வந்து யூஎஸ் $1 85 rupees, 86, 85 அப்படின்னு வச்சுப்போம், 85 rupeesனு வச்சுப்போம். அதே நாட்டில் ஒரு செயலை செய்யணும்னா 1 மணி நேரத்துக்கு அவங்க வந்து $500 to $1,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு நாள் வேலைக்கு, 8 மணி நேர வேலைக்கு $500 to $1,000 வச்சுங்க ஐடி வேலைக்கு. இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் அதை ரொம்ப இலகுவாக ஒரு $100 to $200 அதோடைய டிஃபிகல்ட்டியை பொறுத்து $100, $200, $300 பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே அதுதான் அந்த நிறுவனத்துடைய போனஸ், அவங்களுடைய ப்ராஃபிட். அப்போ அவங்க வந்து கணிசமான சம்பளத்துக்கு வேலை தரத்துக்கு தயாராக இருக்காங்க. போச்சிங் நடக்குது. இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஐடி நிறுவனம் நடத்துகிறீங்க, அதில் 50,000 ரூபாய்க்கு ஒருத்தர் சம்பளத்தில் இருக்கார், அது ஒரு நல்ல சம்பளம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு இன்னொரு நிறுவனம் வந்து 75,000 ரூபாய்க்கு நீ எப்படியே வாணி, உனக்கு இந்த ஸ்கில் வந்துருச்சு, 3 வருஷம் தான் ஆகுது, நீ இப்படியே இங்கே வா, நான் உனக்கு 75,000 rupees தரேன் அப்படிங்கும்பொழுது அவர் மூவ் பண்ணுறார். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ அதோட கூட தான் இதுவும் வருது. அப்போ நம்ம அரசாங்கத்தை கூப்பிடுறதில்ல. அதனால் நாளைக்கு வேலை போகும்பொழுது நீங்கள் அரசாங்கத்தை கூப்பிடக்கூடாது. இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஜாப்னு எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மாற்றம் வந்து ஒரு அலை மாதிரி வருது. அந்த அலையில் எப்படி நம்ம சர்வைவ் ஆகணுன்றதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் இது ஒரு பார்வையாக இருக்குது. ஆனால் இன்னும் நமக்கு வந்து இந்த துறையில் எக்கச்சக்க வேலைகள் போக போகுதா ஐடியில் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு கொஸ்டினாக இருக்குது. நான் பார்க்கணும். அதை ஓகே, ஐடிஇஎஸ் வேறு, ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் வேறு. அதில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதில் நிறைய ஆட்டோமேஷன் பாசிபிள். அப்போ நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்லிங் ஏற்கனவே வந்து கையால் ஃபார்மே மாற்றி இன்றைக்கி டேபோடு எல்லோரும் போயிட்டாங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இந்த எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அந்த வேலையே இல்லை. நீங்கள் நேரடியாகவே ஒரு டேபில் என்டர் பண்ணுறீங்க. இட் வாஸ் ஒன்லி ஒன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் கையில் டேப் எடுத்துகிட்டு போகணும். முன்ன வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க. இப்போ நீங்கள் டேப் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த ஒரு 2 வீலர் நிறுவனத்துக்கு போனாலும் அங்கே 2 டெஸ்கில் 2 பேர் உட்காந்துருப்பாங்க, 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. எல்லாத்தையும் ரேட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ண உடனே, சார் லோன் வேணுமா சார் அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி அவங்க உட்காந்துருப்பாங்க. இப்போ அவங்க எல்லோரும் டேப் தான் யூஸ் பண்ணுறாங்க. மொபைல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு டேப் வெரி லோ காஸ்ட். இன்றைக்கி 6,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்கு நல்ல டேப் கிடைக்குது, 10,000 ரூபாய்க்கு சூப்பர் டேப்ஸ் கிடைக்குது. அப்போ அதை நீங்கள் வச்சுட்டு கிடுன்னு எழுதி கையெழுத்து வரைக்கும் நீங்கள் அதிலே போட்டுடலாம்.
அப்படியே அதில் உங்கள் ஃபோட்டோ எடுத்துடலாம். உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் ரெடி. நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வினாடியே அது ஆஃபீஸில் இருக்கிற கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் விழுந்துட போகுது. உங்களுடைய ஆதார் எடுத்து அப்படியே அங்கே எடுத்துடுறோம், பேன் எடுத்துடுறோம், உங்களுடைய எல்லா ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே எடுத்தாச்சு. அதையும் இன்னைக்கு வந்து இந்த ஆதார் ஸ்டாக்ல வந்து நீங்கள் கை விரல வச்சிங்கன்னா நீங்கள் தான் அது அப்படிங்கிற அந்த வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு கிரெடிட் இருக்கா இல்லையா, உங்களுக்கு இந்த அப்ரூவல் கொடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் அப்ரூவல் செக் பண்ணிடலாம். அப்ரூவ்டு, வண்டியை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் இமேஜின், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ப்ராசஸில் முன்ன நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்த மாடல்லேருந்து இப்போ மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாற்றம் வந்து நம்ம உணரணும். அதில் நிச்சயமாக சில வேலைகள் எலிமினேட் ஆகுது, சில பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸே எலிமினேட் ஆக போகுது. அந்த டிஎஸ்ஏ அப்படிங்கிற அந்த டைரக்ட் சேல்ஸ் ஏஜென்ட் அவங்களுடைய வேலைகள் மாறப்போகுது. பட் லோனுடைய தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அது இன்னும் அதிகமாக போகுது. அப்போ இதை நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். விற்பனை, பொருட்களோட விற்பனை அதிகமாக போகுது. அப்போ ஏஐ வந்து இதுக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பட் ஒரு பெரிய அளவுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் பொறுத்து தான் பார்க்கணும். தனிப்பட்ட நபருக்கு பயம் தேவை. ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பெரிய பயம் எதுவும் இருக்கிறதாகவோ, அல்லது ஈவன் டிசிஎஸோடைய வருமானம் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதாகவும் நான் நினைக்கிறேன். இந்த டிசிஎஸ் சம்மந்தப்பட்ட செய்தி வந்தோடனே பெருசாக என்ன சொன்னாங்கன்னா, இந்திய நிறுவனங்கள் வந்து பெருசாக ஏஐயில் முதலீடு செய்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம்லாம் போயிட்டு இருந்தது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்திய நிறுவனங்கள் ஏஐயில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறாங்களா?